ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு சோசியலில் முக்கியமாக அந்த பேப்பர் 2க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, ஜாகிரஃபி இந்த நாளையுமே மொத்தமாக ஒரே வீடியோவில் நம்ம வந்து கம்ப்ளீட் வந்து பண்ண போகிறோம். சரியா? ஒரு எத்தனை கேள்விகள் அப்படின்னா ஒரு 150 கேள்விகள். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பில் முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் நல்லா வந்து படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இந்த வீடியோவை வந்து பாருங்கள். இதில் ஒரு 150 முக்கியமான கேள்விகள் வந்து இருக்குது. ஒரு சில பாடங்களில் கேள்விகள் வந்து எடுத்துருக்க மாட்டோம். அது நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லிக்கிறீங்க. ஸோ பேப்பர் 2 சோசியலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 50 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து அடுத்து வந்து கொடுக்குறதா வந்து பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் வந்து பண்ணுங்கள், ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெய்டு பேட்ச் தான். கீழே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் வந்து பண்ணுங்கள். விருப்பம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து யூடியூப்லேயே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு சோசியல் அதாவது பேப்பர் 2க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக அதாவது சைக்காலஜி, இங்கிலீஷு, தமிழ், அதுக்கப்புறம் நம்ம சோசியலில் முக்கியமாக அந்த 60 கேள்விகள் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம 6 to 12 வரைக்கும் நம்ம வந்து கவர் பண்ணி வந்து கொடுப்போம். ஒரு ஸ்டடி பிளானாக ஒரு டெஸ்ட் பேக்கேஜாக வந்து கொடுப்போம். விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட் வந்து பண்ணுங்கள். சரியா? சரி, நம்ம இப்போ வந்து கேள்விகள் வந்து போகலாம். முதல் கேள்வி வந்து பாருங்கள், மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மதுரையில் சுல்தானியங்கள் அதாவது டெல்லி சுல்தான்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆட்சியை வந்து தொடங்கியிருப்பாங்க. அந்த சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா குமார கம்பண்ணா. ஸோ குமார கம்பண்ணா அப்படிங்கிற ஒரு நபர் தான். இவர் வந்து விஜயநகர பேரரசை சேர்ந்த ஒரு அரசர் அல்லது இளவரசர் அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த மதுரையில் சுல்தானிய அரசை வந்து முடிவுக்கு வந்து கொண்டு வந்திருப்பார். சரியா? கங்காதேவி அப்படிங்கிற ஒருத்தவங்க மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலில் அழகாக வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, இவரோட மனைவி தான். ஓகேவா? சரி, அடுத்து 2வது கேள்வி. பின்வரும் ராஜேந்திர சோழனை பற்றிய கூற்றுக்களை கருத்தில் கொள்க. இதில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஃபஸ்ட் நாளையும் நம்ம வந்து பார்த்துடலாம். கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டத்தை சூட்டி கொண்டார். அவர் தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார். சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் என போற்றப்படுகிறார். ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை உதவியது. இதில் எதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இப்போ வந்து பாருங்கள், கங்கை கொண்ட சோழன் யார் அப்படின்னா இவர் தான். அதாவது இந்த ராஜேந்திர சோழன் தான் கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது கங்கையை கைப்பற்றியவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பிரகடனப்படுத்திக்கிருப்பார். சரியா? ஸோ முதல் கூற்று வந்து கரெக்டு. அடுத்ததாக தெற்கு சுமத்ராவை கைப்பற்றியவர். சரியா? அதாவது ஸ்ரீ விஜய பேரரசு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்ரீ விஜய பேரரசு அதாவது இவரோட கடற்படை இந்த ஸ்ரீ விஜய பேரரசை கைப்பற்ற என்ன அப்படின்னா உதவி புரிந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ கரெக்ட் தான். சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார். ஆமாம், சோழர்களோட அதிகாரத்தை நிலைநிறுத்தினார். அடுத்து ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை உதவியது. கரெக்டு தான். சரியா? ரைட். இப்போ வந்து பாருங்கள், இதில் அனைத்தும் சரி அப்படிங்கிறதான் சரியான விடை. அதே மாதிரி இந்த முதலாம் ராஜேந்திரன் காலம் என்ன அப்படின்னா 1014 1044 வரைக்கும். சரியா? 1014 1044 வரைக்கும். இந்த முதலாம் ராஜேந்திரன் யார் அப்படின்னா ராஜராஜ சோழன் அப்படின்னு இருக்கார் இல்லையா, அதாவது முதலாம் ராஜராஜ சோழன் அவரோட பையன் தான் முதலாம் ராஜேந்திர சோழன். மெஜாரிட்டி இந்த சோழர்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய அளவில் வந்து பேசப்படுவாங்க. ஏன் அப்படின்னா நிறைய கோயில்கள் வந்து கட்டி வச்சுருக்காங்க. சரியா? அவங்களோட ஆட்சி நிர்வாகமும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? என்னென்ன அப்படின்னு சொல்லி பின்னால் வந்து பார்க்கலாம். காணிக்கடன் என்பது யாது? காணிக்கடன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நில வரி. எண்ணாயிரம் என்னும் கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவியவர் யார்? எண்ணாயிரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வேத கல்லூரி. சரியா? வேத கல்லூரி யார் நிறுவனாங்க அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழன். ஸோ முதலாம் ராஜேந்திர சோழன் அதாவது கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதலாம் ராஜேந்திர சோழன் தான் எண்ணாயிரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வேத கல்லூரியை வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நிறுவியிருப்பார். சரியா? அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் யார்? அரிகேசரி. சரியா? அரிகேசரியை எதிலிருந்து
சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார்? யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். அதாவது அரிகேசரி அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இவரை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சைவத்துறவியான திருஞான சம்பந்தர் சமண மதத்திலேருந்து சைவத்திற்கு வந்து மாற்றிருக்காரு. இந்த அரிகேசரி தான் சமணர்களை கழுவேற்றியதாக சொல்கிறாங்க. சரியா? சமணர்களை கழுவேற்றியதாக சொல்கிறாங்க. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி என்று புகழாரம் சூட்டிய வெளிநாட்டு பயணி யார்? யார் அப்படின்னா மார்க்கோ போலோ. ஸோ மார்க்கோ போலோ தான் இந்த பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரியா? அதே மாதிரி இவர் மேலே என்ன சொல்கிறார் அப்படின்னா இலங்கையோடு சேர்ந்து பெரும்பாலான மாணிக்க கற்கள் முத்துக்கள் யார் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா இந்த பாண்டிய அரசு தான் வந்து உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி இந்த பாண்டிய அரசில் சதி அப்படிங்கிற நிகழ்வு வந்து இருந்திருக்குது, பலதார மனம் அப்படிங்கிறது இருந்திருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. கண்ணனூர் போரில் வெற்றி பெற்றவர் யார்? கண்ணனூர் போரில் வெற்றி பெற்றவர் யார்? ஸோ வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா சுந்தரபாண்டியன். சுந்தரபாண்டியன் தான் கண்ணனூர் அப்படிங்கிற போரில், சரியா, சுந்தரபாண்டியன் கண்ணனூர் அப்படிங்கிற போரில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வெற்றி பெற்றிருக்காரு. சரியா? இந்த கண்ணனூர் போர் வந்து யார் யாருக்கு இடையில வந்து நடக்கும் அப்படின்னா சுந்தரபாண்டியனுக்கும் வீர சோமேஸ்வரர் அப்படிங்கிற ஒருத்தருக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த போர் வந்து நடந்திருக்கும். சரியா? இதில் வந்து மாலவ பகுதியோட அரசர் தான் இந்த வீர சோமேஸ்வரர் அப்படிங்கிற ஒருத்தர். இந்த வீர சோமேஸ்வரர் தான் ரொம்ப வீரமாக வந்து சுந்தரபாண்டியனை போருக்கு வந்து அழைச்சிருப்பார். அந்த போர் தான் கண்ணனூர் அப்படிங்கிற இடத்துல வந்து நடக்கும். அதில் சுந்தரபாண்டியன் வந்து ஜெயிச்சிருவார். சரியா? ஜெயிச்சிருவார். உள்நாட்டு கழகத்தில் கொல்லப்பட்ட சோழ ஆட்சியாளர் யார்? உள்நாட்டு கழகத்தில் கொல்லப்பட்ட சோழ ஆட்சியாளர் யார் அப்படின்னா அதிராஜேந்திரன். ஸோ அதிராஜேந்திரன் தான் உள்நாட்டு கழகத்தில் கொல்லப்பட்டிருப்பார். சரியா? பாண்டியர்களின் நகரமான காயலுக்கு 2 முறை வருகை தந்த வெளிநாட்டு பயணி யார்? பாண்டியர்களின் நகரம் காயல், அதுக்கு 2 டைம் வந்து ஒரு வெளிநாட்டு பயணி வந்து வந்திருக்காரு. அது யார்? மார்க்கோ போலோ. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த பாண்டிய ஆட்சியாளர் யார்? அவரோட காலத்தில் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னோட கட்டுப்பாட்டின் கீழே வந்து கொண்டு வந்தார். சடையவர்மன் சுந்தரபாண்டியன். ஸோ நம்ம சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டோம் இல்லையா? அதாவது சடையவர்மன் சொல்லுவாங்க, இல்லைனா ஜடாவர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லுவாங்க? ஜடாவர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இவர் காலத்தில் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஆட்சியின் கீழே வந்து கொண்டு வராரு. அதுமாரி இவரோட காலத்தில் தான் இவரோட எல்லை பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா நெல்லூர் வரைக்கும் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹொய்சாளர்களை இவர் வந்து கட்டுக்குள்ளே வந்து வச்சுருந்துருக்கிறாரு. ஓகேவா? ஹொய்சாளர்களை கட்டுக்குள்ளே வச்சுருக்காரு. அதே மாதிரி மலைநாட்டு தலைவன் சேர அரசர் ஒருத்தர் வந்து இருக்கார். அவருக்கு கீழே வந்து இவர் வந்து கப்பம் கட்ட வந்து சம்மதிச்சிருப்பார். சரியா? கப்பம் கட்ட சம்மதிச்சிருப்பார். ஓகே. வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என அறியப்படுபவர் யார்? இதெல்லாம் முக்கியமானது. வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என அறியப்படுபவர் யார்? முதலாம் வரகுணன். ஸோ முதலாம் வரகுணன் தான் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுறார். பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யார்? களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் கடுங்கோன். பாண்டியர்களில் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் யார் அப்படின்னா கடுங்கோன் அப்படிங்கிற ஒருத்தர். இந்த கடுங்கோனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டோட இறுதியில் களப்பிரர்கள்ட்டிருந்து பாண்டியர்களோட பகுதியை இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மீட்டிருப்பார். சரியா? மீட்டிருப்பார். பாண்டியர்களின் அரசு செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பாண்டியர்களோட அரசு செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? எழுத்து மண்டபம். தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவில் எது? கடற்கரை கோவில். அழகிய நம்பி கோவில் எங்கு அமைந்துள்ளது?
அழகிய நம்பி கோவில் எங்கு அமைந்துள்ளது? திருக்குறுங்குடி. தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? இரண்டாம் ராஜராஜன். ஸோ இரண்டாம் ராஜராஜன் தான் தாராபுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியிருப்பார். அடுத்து வந்து பாருங்க, காஞ்சி கைலாசநாதர் கோவில் இரண்டாம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது. சரி. காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் இரண்டாம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது. சரி. குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் மகேந்திரவர்மன். சரி. அனைத்துமே சரிதான். இதில் வந்து வரும். துவார பாலகர்கள் என அறியப்படுபவர்கள் யார்? துவார பாலகர்கள் வாயில் காப்போர். இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சி கிபி 12ஆம் நூற்றாண்டில் யாரால் நிறுவப்பட்டது? முகமது கோரி. ஸோ 12ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சி பொறுத்த வரைக்கும் முகமது கோரியால் நிறுவப்பட்டிருக்கும். டெல்லியில் குவாத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் எனும் இந்தியாவின் மிக பழமையான மசூதியை கட்டியவர் யார்? யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். ஸோ டெல்லி சுல்தான்களில் இந்த குத்புதீன் ஐபக் வந்து வருவார். சரியா? ஸோ கோரி முகமது தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வச்சுருப்பார். கோரி முகமது என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த நாட்டை விட்டு கிளம்பிடுவார். சரியா? அப்போ கிளம்புறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோரி முகமதோட அடிமை அப்படின்னு சொல்லக்கூடிய குத்புதீன் ஐபக்ட நம்ம இந்தியாவை கொடுத்துட்டு வந்து போயிடுவார். அந்த குத்புதீன் ஐபக் தான் மம்லூக் அப்படிங்கிற வம்சத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. மம்லூக் வம்சம். சரியா? அதாவது அடிமை வம்சம் அப்படி சொல்லுவாங்க. டெல்லி சுல்தான்கள் பொறுத்த வரைக்கும் அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வம்சமாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அதில் வம்சமாக இருக்கிற இந்த அடிமை வம்சத்தை தொடங்கினவர் இந்த குத்புதீன் ஐபக். சரியா? மம்லுக் வம்சம் பொறுத்த வரைக்கும் 1206 1290 வரைக்கும் வந்து ஆட்சி வந்து பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் இந்த மம்லுக் வம்சத்தில் வருவாங்க அப்படின்னா குத்புதீன் ஐபக் வருவார். அடுத்ததாக இல்துமிஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வருவார், முக்கியமான நபர். அடுத்து ரஷ்யா சுல்தானா வருவாங்க, பால்பன் வருவாங்க. சரியா? இவங்களாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இந்த அடிமை வம்சத்தில். இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலங்கள் இக்தாக்கள் ஆகும். இந்த நிலத்தை பெற்றவர் முக்தி என்று அழைக்கப்பட்டார். இந்த 2 கூற்றும் சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த 2 கூற்றுமே வந்து என்ன அப்படின்னா தவறு. இரண்டுமே சரி, தவறு இல்லை, இரண்டுமே சரி. ஓகேவா? மாற்றி சொல்கிறேன் பாருங்கள். இக்தாக்கள் கரெக்டு தான், அதே மாதிரி முக்தி அப்படிங்கிறது கரெக்டு தான். சரியா? இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் யார்? ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் யார்? யார் அப்படின்னா சிக்கந்தர் லோடி. சரியா? சிக்கந்தர் லோடி. ஸோ லோடி வம்சத்தில் சிக்கந்தர் லோடி அப்படிங்கிற ஒருத்தர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆக்ரா நகரை வந்து நிர்மாணிச்சிருப்பார். ஓகேவா? அதாவது லோடி அரச வம்சம் பொறுத்த வரைக்கும் 1451 1526 வரைக்கும் வந்து இருக்கும். இதில் பஹ்லூல் லோடி அப்படின்னு ஒருத்தர் வந்து வருவார். அவருக்கு அப்புறம் தான் சிக்கந்தர் லோடி வந்து வருவார். அதுக்கு முன்னாடியே வேறு ஒரு லோடி வந்து வந்திருப்பார். அது நம்ம இப்போ வந்து வேண்டாம். சரியா? இப்போ லாஸ்ட்டு லோடி யார் அப்படின்னா இப்ராஹிம் லோடி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் ரொம்ப முக்கியமானவர், இப்ராஹிம் லோடி அப்படிங்கிறவர். ஓகேவா? நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் யார்? நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறை அலாவுதீன் கில்ஜி. ஸோ கில்ஜி வம்சத்தில் ஒரு மிக முக்கியமான அரசர் யார் அப்படின்னா இந்த அலாவுதீன் கில்ஜி. அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிலவரியை தானியமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் எடுக்கிறாரு, அதாவது வாங்குறாரு. இவரோட காலம் 1296 1316 வரைக்கும் இவரோட காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. அலாவுதீன் கில்ஜி பொறுத்த வரைக்கும் ஜலாலுதீன் கில்ஜியோட மருமகனாக தான் வந்து இருப்பார். ஜலாலுதீன் கில்ஜி தான் கில்ஜி அரச வம்சத்தை தொடங்கியிருப்பார். இவருக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா அலாவுதீன் கில்ஜிக்கு என்ன ஆசை அப்படின்னா இந்தியாவே நம்ம கண்ட்ரோலில் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஆசை. அதே மாதிரியே கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவார். ஒரு மிக திறமையான ஒரு அரசர் தான் இந்த அலாவுதீன் கில்ஜி. சரியா? காரணம் என்ன அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியோட படை தளபதி மாலிக் கஃபூர் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. சரியா? ஸோ மாலிக் கஃபூர் பொறுத்த வரைக்கும் 1310 மதுரை வரைக்கும் வந்து படையெடுத்து வந்து வந்திருப்பாங்க.
அவங்க தான் வந்து மதுரை சுல்தானியத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. அதே மாதிரி இவர் காலத்தில் வந்து சித்தூர் சூறையாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று 1303 நடந்திருக்கும். சித்தூர் சூறையாடல் அப்படிங்கிறது ஓகேவா. ராஜபுத் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜபுத்திர படைகளுக்கும் அலாவுதீன் படைகளுக்கும் என்ன அப்படின்னா சண்டை வந்து நடக்கும். அதான் சித்தூர் சூறையாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ராஜபுத்திர படைகள் ரொம்ப சூப்பராக வந்து சண்டை போடுவாங்க. பட் இருந்தாலும் அலாவுதீனோட படைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து ஜெயிச்சிருவாங்க. அது எப்படியோ ஒரு இதில் வந்து ஜெயிச்சிருவாங்க. அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே ஜவுக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சடங்கு வந்து நடக்கும். அதாவது தோற்று போவோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு அப்படின்னா கோட்டைக்குள்ளே பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தீயிட்டு இறந்து போவாங்க. அது வந்து சித்தூர் சூறையாடலில் தான் நடந்திருக்கும் 1303. ரொம்ப முக்கியமானது. மங்கோலியரிடம் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வர மாட்டார்கள் என்ற உறுதிமொழியை பெற்ற சுல்தான் யார் அப்படின்னா பால்பன். ஸோ இந்த மங்கோலியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஒரு வந்துட்டாங்க அப்படின்னா பாகுபலியில் அந்த காலக்கேர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த மங்கோலியர்கள். சரியா. ஸோ அவங்க வந்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் அழிச்சு விட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறப்ப அவங்கள்ட்ட வந்து ஒரு உறுதிமொழி மாதிரி வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பால்பன் வந்து வாங்கினார், வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சித்தூர் சூறையாடல் நடைபெற்ற ஆண்டு எப்போது? 1303. குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? குதுப் மினார் இதுக்கு வந்து அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். சரியா. குத்புதீன் ஐபக் அடிக்கல் நாட்டி கொஞ்சம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேலை வந்து பார்ப்பாங்க. பட் அதை வந்து முடித்து வச்சவர் யார் அப்படின்னா அவருக்கு அடுத்து வந்த சரியா குத்புதீனுக்கு அடுத்து வந்த இல்துமிஷ் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா முடித்து வச்சுருப்பார். சரியா. ஓகே. 40 மேல் குழுவை உருவாக்கியவர் யார்? இது ரொம்ப முக்கியமான ஒன்று. 40 மேல் குழு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சகல்காணி அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து உருவாக்கியவர் யார் அப்படின்னா இல்துமிஷ். யார்? இல்துமிஷ். டெல்லியானது காலியாக கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது என குறிப்பிட்டவர் யார்? டெல்லியானது காலியாக கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார்? யார் சொன்னாங்க அப்படின்னா இபின் பதுதா. அடுத்து வந்து பாருங்கள், 1334 மதுரை தனி சுல்தானியமாக உருவானது. 1346 வங்காளம் சுதந்திர அரசானது. முகமது பின் துக்லபாத் எனும் புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டினார். இதில் எதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், இதில் வந்து எது மட்டும் சரி அப்படின்னா இப்போ 1334 இருக்கு இல்லையா, இது வந்து 335 தனி சுல்தானியமாக உருவானது. அதே மாதிரி 1346 வங்காளம் சுதந்திர அரசானது. முகமது பின் துக்ளக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முகமது பின் துக்ளக் வந்து துக்லகாபாத் வந்து வரமாட்டார். யார் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக் தான் துக்லகாபாத் அப்படிங்கிற ஒரு நகரை நிர்மாணம் செய்கிறதுக்காக அடிக்கல் வந்து நாட்டியிருப்பார். அப்படிங்கிறப்ப ரெண்டாவது கூற்று மட்டும்தான் வந்து சரி. ஓகேவா. ஸோ இங்கே வந்து ரெண்டாவது கூற்றுக்கு வந்து நான் ஆப்ஷனே கொடுக்கல. இந்த ஆப்ஷன் சியை வந்து வச்சுக்கோங்க, ரெண்டாவது கூற்று. ஓகேவா. ஒன்றுன்னு மட்டும் கொடுத்தாச்சு, ஆப்ஷன் சி. சரியா. தைமூரின் படையெடுப்பால் டெல்லிக்கு அடுத்தபடியாக அதிகம் பாதிப்புக்கு உள்ளான பகுதி எது? அதிகம் பாதிப்புக்கு உள்ளான பகுதி பஞ்சாப். டெல்லி சுல்தானிய ஆட்சியாளர்களில் விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்தவர் யார்? யார் ரத்து செஞ்சாங்க அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக். ஸோ துக்ளக் வம்சத்தில் ஃபெரோஷா துக்ளக் வந்து இருப்பார். அதாவது துக்ளக் வம்சத்தில் 1320 1414 வரைக்கும் இருக்கும். அதில் கியாசுதீன் துக்ளக் வருவார். அடுத்து முகமது பின் துக்ளக் வருவார். இந்த முகமது பின் துக்ளக்கு அடுத்து வர்றவர் யார் அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து வந்திருப்பார். 1351 1388 வரைக்கும் வந்து இவர் வந்து ஆட்சி பண்ணியிருப்பார். சரியா. இவர் யார் அப்படின்னா முகமது பின் அதாவது கியாசுதீன் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார். அவரோட இளைய சகோதரர் மகன் தான் இந்த ஃபெரோஷ் ஷா துக்ளக் அப்படிங்கிறது. கியாசுதீன் நம்ம முத பார்த்தோம் இல்லையா, அவர் தான். ஓகேவா. ரைட். கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? அலாவுதீன் கில்ஜி. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. பால்பன் 40 மேற்குழுவை ஒழித்தார். இக்தா முறையை அறிமுகப்படுத்தினார். சதி செய்வோரை கண்டறிய ஒற்றர் துறை ஒன்றை நிறுவினார். இதில் எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஆக்சுவலாக 40 இன்மர் குழு அல்லது சகல்காணி அமைப்பை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா இல்துமிஷ் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். அதை ஒழித்தவர் யார் அப்படின்னா பால்பன் தான் வந்து ஒழித்திருப்பார். சரியா, இக்தா முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்க மாட்டார். 2 வந்து வராது. சதி செய்வோர் இதுக்கு வந்து ரைட் தான். சரியா, 2வது மட்டும் வந்து தவறு அப்படிங்கிறது தான் சரியான விடை. சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் என்று கூறியவர் யார்? யார் அப்படின்னா லாஸ்கி அப்படிங்கிற ஒருத்தர். சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எந்த நாட்டில் உள்ளது? இங்கிலாந்து. பொது வேலைவாய்ப்பில் அனைவரும் சமம் வாய்ப்பு அளிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன? ஆர்டிகிள் 16. ஆர்டிகிள் 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம், 15 வந்து பாகுபாடு காட்டக்கூடாது, 16 வந்து பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு வந்து அளிக்கிறது, 17 தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது. கீழ்கண்டவற்றில் ஒரு கட்சி முறை நடைமுறையில் இல்லாத நாடு எது? பிரான்ஸ். ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிப்பதற்கு குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் வாக்காளர் அட்டையை கொண்டிருத்தல் வேண்டும்? குறைந்தபட்சம் 100 பேர் வந்து இருக்கணும். இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை எது? இதெல்லாம் லட்டு கொஸ்டின். என்னது? பல கட்சி முறை அப்படிங்கிறது. அடுத்ததாக, ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படுவதற்கு மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும். 30 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெறுத்தல் வேண்டும். இதில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், இதை பொறுத்த வரைக்கும் முதல் கூற்று வந்து சரி, 2வது கூற்று வந்து தவறு. ஏன் அப்படின்னா 30 தொகுதிகள் கிடையாது, 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி. அப்படி இல்லைன்னா சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, இது கரெக்டு தான். ஸோ எது சரி அப்படின்னா 1, 3 மட்டும் சரி. 1, 3 மட்டும் சரி. எந்த ஆண்டு வெளியிடப்பட்ட தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்படுகிறது? 1968. தேசிய கட்சியானது குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் வலிமை உடையதாக இருத்தல் வேண்டும். தேசிய கட்சி. சரியா, குறைந்தபட்சம் எத்தனை மாநிலங்கள்? 4 மாநிலங்கள். ஓகே. அடுத்து, தேசிய கட்சி தனக்கான பிரத்யேகமான சின்னத்தை நாடு முழுவதற்கும் கொண்டிருக்கும். இதில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா 2மே சரி தான். 2மே சரி. மத்திய தரைக்கடலில் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது எது? ஸ்ட்ராம்போலி எரிமலை. நிலநடுக்க அலைகளை பதிவு செய்யும் கருவியின் பெயர் என்ன? சீஸ்மோகிராப். அடிமை வம்சம் காலம் என்ன? அடிமை வம்சம் காலம் நான் ஏற்கனவே சொன்னேன், 1206 1290 வரைக்கும். உலக மக்கள் தொகை தினம் எப்போது? ஜூலை 11. பருத்தி ஆலை என்பது எந்த வகை உற்பத்தியில் வரும்? பருத்தி ஆலை 2ஆம் நிலை உற்பத்தி. நமது நாட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது என்ன? எந்த உற்பத்தி பெரும் பங்கு வந்து வகிக்குது? சேவைத்துறை தான் அதிகமாக வந்து இருக்கும். அது வந்து எதில் இருக்கும் அப்படின்னா 3ஆம் நிலையில் இருக்கும். பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆடம் ஸ்மித். சமுதாய மாற்றம் காணும் முகவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தொழில் முனைவோர், அதாவது ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சமுதாய மாற்றம் காணும் முகவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, ரைட். அடுத்ததாக, தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு எப்பொழுது? தலைக்கோட்டை போர் தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தைச் சேர்ந்தவர்? அதாவது இவங்கெல்லாம் விஜயநகர வம்சத்தைச் சேர்ந்தவர். சரியா, விஜயநகரத்தில் சாளுவ, துளுவ, ஆரவீடு, சங்கம அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்துருக்கும். அதாவது சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னா துளுவ வம்சத்தைச் சேர்ந்தவர். எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? துளுவ வம்சத்தை சேர்ந்தவர். ரொம்ப முக்கியமான ஒரு அரசர். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆட்சி வந்து பண்ணியிருப்பார். சரியா, இவரோட முதல் இலக்கு என்ன அப்படின்னா
துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் அரசர்கள் இருப்பாங்க, அவங்கள வந்து அடக்கிறது தான் முதல் இலக்கு. அடுத்து ரெண்டாவது இலக்கு என்ன அப்படின்னா குல்பர்கா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து இருக்கும், அதை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது இலக்கு. மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர், இது நம்ம ஏற்கனவே கேட்டுட்டோம், குமார கம்பண்ணா. ஆரவீடு வம்சத்தின் தலைநகரமாக விளங்கியது எது? ஆரவீடு வம்சம் தலைநகரமாக எது விளங்கியது அப்படின்னா பெனுகொண்டா. கூற்று: விஜயநகர படைகள் இந்தியாவில் அதிகம் அச்சுறுத்தக்கூடிய படையாக இருந்தது. இது சரியா? சரிதான். அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா வெடிமருந்து ஆயுதங்களும் குதிரைப்படையும் ஒருங்கிணைக்கப்பட்டது அப்படிங்கிறது. சரியா? கூற்று காரணம் சரி, அதே மாதிரி சரியான விளக்கம். பாமினி வம்சத்தில் எத்தனை அரசர்கள் இடம்பெற்றுள்ளனர்? 18. அலாவுதீன் ஹசன் ஷா யாருடைய முயற்சியால் முல்தானில் கல்வி கற்றார்? ஜாபர் கான். அதாவது அலாவுதீன் ஹசன் ஷா யாருடைய முயற்சியில் முல்தானில் கல்வி கற்றார்? ஜாபர் கான் அப்படிங்கிற ஒருத்தரோட முயற்சியால் கல்வி கற்றிருப்பார். இப்போ இந்த பாமினி வம்சம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இந்த பாமினி வம்சத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். 1347 அலாவுதீன் ஹசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹசன் கங்கு பாமினி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பாமன் ஷா அப்படிங்கிற பேரில் பாமினி நகரத்தை வந்து உருவாக்கியிருப்பார், பாமினி அரசை வந்து உருவாக்கியிருப்பார். சரியா? அடுத்து பிறப்பால் முகமது கவான் பாரசீகர் ஆவார். அதாவது முகமது கவான் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ரொம்ப முக்கியமான ஆள். முகமது கவான் இல்லைன்னா மஹமது கவான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து இவர் கவிஞர், உரைநடை எழுத்தாளர். அடுத்தாக பீடாரில் அமைந்துள்ள இவருடைய உலக புகழ்பெற்ற மதராசா 3000 கையெழுத்து பகுதியில் கொண்ட நூலகத்தை கொண்டிருந்தது. இந்த மூன்றுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான கூற்று தான். இந்த மஹமது கவான் இருக்கார் இல்லையா, இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இவர் வந்து ஒரு அரசர் வந்து கிடையாது. 3ஆம் முகமது அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருப்பார். இவரை வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வேலைக்கு வந்து வச்சுருப்பார், அதாவது அமைச்சராக வந்து வச்சுருப்பார். சரியா? ஆனால் இந்த முகமது கவானை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கடைசியில் வந்து இவரையே போட்டு கொடுத்து இவர் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கொல்ற அளவுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருவாங்க. சரியா? அந்தளவுக்கு வந்து ட்விஸ்ட் அடிச்சு விட்ருவாங்க. பாமினி அரசின் சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் யார்? யார் அப்படின்னா சுல்தான் ஃபெரோஷ். ஜாம்பவதி கல்யாணம் எனும் நாடக நூல் யாரால் எழுதப்பட்டது? ஜாம்பவதி கல்யாணம் எழுதுனது யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். ஆமுக்தமால்யதா சமஸ்கிருத இலக்கியத்தில் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது. இந்த நூல் நம்மாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றியதாகும். ஆமுக்தமால்யதா என்பதற்கு தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறு அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் 3வது கூற்று மட்டும்தான் வந்து சரியாக வந்திருக்கும். முதல் கூற்று தவறு, 2வது கூற்று வந்து தவறு. 1 மற்றும் 2 இந்த ரெண்டுமே வந்து தவறு. ஏன் தவறு அப்படின்னா ஆமுக்தமால்யதா சமஸ்கிருத இலக்கியம் கிடையாது, அது வந்து தெலுங்கு இலக்கியம், தெலுங்கு இலக்கியத்தோட தலை சிறந்த படைப்பு. அதே மாதிரி இது வந்து நம்மாழ்வார் மகள்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து பெரியாழ்வாரோட மகள் தான் கோதை தேவி அப்படிங்கிறது. சரியா? லாஸ்ட்டில் இந்த ஆமுக்தமால்யதா அப்படிங்கிறது அணிந்த பின்னர் கொடுப்பவர் அப்படிங்கிறது கரெக்டு தான். சரியா? யாரை தோற்கடித்து பாபர் இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவினார்? இப்ராஹிம் லோடி. 1526 போர் வந்து நடந்திருக்கும். அந்த போரில் இப்ராஹிம் லோடியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதாவது பானிபட் போர்னு சொல்லுவாங்க. அதில் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து பாபர் வந்து உள்ளே வந்து வந்தார். அதே மாதிரி இப்ராஹிம் லோடி 1,00,000 படைவர்கள் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் பாபர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10,000 படைவர்கள் தான் வச்சுருப்பார். அப்படி இருந்தாலும் ஜெயிச்சார். காரணம் என்ன அப்படின்னா பீரங்கி படை. இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரசீக கட்டிட முறை பாபர் தான். முகலாயர் நிர்வாகத்தில் மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? அமில் குஜார். புராண கிலாவை கட்டியவர் யார்? புராண கிலா ஷெர்ஷா சூரி. அதாவது இந்த முகலாயர் இல்லாமல் ஒருத்தர் வந்து இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணார்னா யார் அப்படின்னா இந்த ஷெர்ஷா சூரி தான். அடுத்து
சௌசா போர், கால்டிகட் போர், கன்னௌசி போர், லால்குயா. சௌசா போர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 1539, கால்டிகட் போர் 1576, கன்னௌசி போர் 1540, லால்குயிலா 1639. 1, 2, 4, 3 அப்படிங்கிறது சரியான விடை. சேத்தக் என்பது யாருடைய குதிரை? பிரதாப் சிங். ஆலம்கீர் என அறியப்படுபவர் யார்? அவுரங்கசீப். ஆக்ராவில் உள்ள முத்து மசூதி, டெல்லியில் உள்ள ஜூமா மசூதி ஆகியவை எந்த முகலாயரின் ஆட்சியில் கட்டப்பட்டது? ஷாஜஹான். மன்சப்தாரி முறையை அக்பர் அறிமுகம் செய்தார். மன்சப்தாரி, ஷாட், சவார் எனும் இரு விடயங்களை சார்ந்திருந்தன. சாட் என்பது மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரை வீரர்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகும். சவார் என்பது மன்சப்தாரின் தகுதியை குறிப்பதாகும். இதில் எது சரின்னு கேட்குறாங்க. 1வது கூற்று சரிதான், 2வது கூற்று சரிதான், 3வது கூற்று 4வது கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு. ஸோ 1 and 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஏன் இது வந்து தவறு அப்படின்னா, சாட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அவரோட தகுதியை குறிப்பதாகும். சரியா, தகுதியை குறிப்பதாகும் சாட் அப்படிங்கிறது. அப்படியே மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சவார் அப்படிங்கிறது அந்த பராமரிக்க வேண்டிய குதிரை வீரர்களோட எண்ணிக்கையை வந்து குறிக்கிறது. சரியா. எந்த முகலாய ஆட்சியாளர் ஆங்கிலேயர்களுக்கு தங்கள் முதல் வணிக மையத்தை சூரத்தில் நிறுவ அனுமதி தந்தார்? யார் அப்படின்னா ஜஹாங்கீர். அக்பர் ராணா பிரதாப் சிங்கை எந்த போரில் தோற்கடித்தார்? ராணா பிரதாப் சிங்கை எந்த போரில் தோற்கடித்தார்? கால்டிகட் போர். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? ராஜா தோடர்மால். சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு எப்போது? 1528. அடுத்ததாக பொறுத்துக. மஜும்தார், சச்சீவ், சுமந்த், வாக்கியநாவிஸ். மஜும்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிதி அமைச்சர். சச்சீவ்னா செயலர். சுமந்த் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். வாக்கிய நாவிஸ் அப்படின்னா உள்துறை அமைச்சர். ஸோ 2, 1, 3, 4 அப்படிங்கிறது சரியான விடையாக வந்து வரும். இவங்கெல்லாம் எங்கே வருவாங்க அப்படின்னா அஷ்டப்பிரதான் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவாஜியோட அவையில் வந்து வருவாங்க. அஷ்டப்பிரதான் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா. சிவாஜியின் ஆசிரியராகவும் மற்றும் பாதுகாவலராகவும் இருந்தவர் யார்? யார் அப்படின்னா தாதாஜி கொண்டதேவ். சத்ரபதி சிவாஜியின் அமைச்சர் குழுவின் பெயர் என்ன? அஷ்டப்பிரதான். சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை சூடிக்கொண்ட ஆண்டு 1674. சிவாஜியின் ஆட்சியில் ஆவண காப்பாளர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? குல்கர்னி. சிவாஜியின் பேரன் ஷாஹு 1708 முதல் 1749 வரை ஆட்சி புரிந்தார். ஷாஹு என்றால் உண்மையானவர் என்று பொருள். இப்பெயர் அவுரங்கசீப்பால் வைக்கப்பட்டது. இதில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ எது சரி அப்படின்னா 1வது கூற்றும் 3வது கூற்றும் சரி. சரியா. 2வது கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு. ஷாஹு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா, நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி இந்த ஷாஹு அப்படிங்கிற பெயர் அவுரங்கசீப்பால் தான் வந்து வைக்கப்பட்டிருக்குது. குஜராத் மற்றும் மாலவத்தை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவர்களுக்கு எதிராக போரை அறிவித்தவர் யார்? பாஜிராவ். பேஷ்வாக்களின் முக்கிய வருவாய் அலுவலர்? காமவிஸ்தார். தவறான இணையை கண்டுபிடிக்க. கெய்க்வாட் பரோடா, பேஷ்வா நாக்பூர், கோல்கர் இந்தூர், சிந்தியா குவாலியர். ஆக்சுவலாக இவங்கெல்லாம் எங்கே வந்து வருவாங்க அப்படின்னா இதெல்லாம் முக்கிய மராத்திய குடும்பங்கள். கெய்க்வாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரோடா அப்படிங்கிறது கரெக்டு தான். சரியா. பான்ஸ்லே, அதாவது நாக்பூர் அப்படிங்கிற எதுக்கு வருவாங்க அப்படின்னா பான்ஸ்லேக்கு வந்து வருவாங்க. சரியா, பான்ஸ்லே அப்படிங்கிற இதுக்கு குடும்பத்துக்கு வந்து வருவாங்க. ஸோ 2வது தப்பு. கோல்கர் வந்து இந்தூர் கரெக்டு தான். சிந்தியா குவாலியர் கரெக்டு தான். அடுத்து பேஷ்வா அப்படிங்கிறது புனே பகுதிக்கு வந்து வரும். சரியா. அடுத்து பொறுத்துக. சிம்லா, ஷில்லாங், காங்டாங், நைனிடா. ஸோ இந்த சைடு அதுக்கான ஸ்டேட்டு. சிம்லா பொறுத்த வரைக்கும் இமாச்சல பிரதேசம், ஷில்லாங் பொறுத்த வரைக்கும் மேகாலயா, காங்டாங் பொறுத்த வரைக்கும் சிக்கிம்,
நைனிடால் பொறுத்த வரைக்கும் உத்தரகாண்ட். ஸோ 2, 4, 1, 3 அப்படிங்கிறது சரியான விடை. இந்தியாவின் நயகரா என அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எது? இந்தியாவின் நயகரா அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. அதிரப்பள்ளி சரியா. ஸோ ஜாகிரபியில் வளங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து வரும். அந்த டாப்பிக்கில் எல்லாமே முக்கியம் சரியா. ஓகே, அதுக்கடுத்த பாடம் சுற்றுலா அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து வரும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக நம்ம இந்தியாவில் உள்ள நிறைய விஷயங்கள், தமிழ்நாட்டில் உள்ள நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ராந்தம்பூர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ராந்தம்பூர். ஸோ எந்த மாநிலம் அப்படின்னா ராந்தம்பூர் ராஜஸ்தான். ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது. மலைகளின் இளவரசி என்று அறியப்படுவது எது? மலைகளின் இளவரசி எது அப்படின்னா கொடைக்கானல். மலைகளின் ராணி அப்படின்னா ஊட்டி. மலைகளின் இளவரசி அப்படிங்கிறது கொடைக்கானல் சரியா. அதே மாதிரி ஏழைகளின் ஊட்டி அப்படின்னா ஏற்காடு. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. 14 கொண்டை ஊசி வளைவு உடையது என்ன அப்படின்னா ஏலகிரி சரியா. பச்சை மலை அப்படின்னு சொல்லக்கூடியது கோத்தகிரி. தெற்கின் கைலாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளங்கிரி மலை. ஓகேவா. இயற்கையின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜவ்வாது மலை. உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது மேகமலை அப்படிங்கிறது. வெள்ளோட் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? வெள்ளோட் பறவைகள் சரணாலயம் ஈரோட்டில் இருக்குது. நம்ம பறவைகள் சரணாலயம் பொறுத்த வரைக்கும் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை, காரைவெட்டி அப்படிங்கிறது அரியலூர், வேடந்தாங்கல் அப்படிங்கிறது காஞ்சிபுரம். கீழ்கண்டவற்றில் நில நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்படுவது எது? சுருளி நீர்வீழ்ச்சி. அடுத்ததாக சீனாவில் உள்ள 3 கார்ஸ் நீர்மின் சக்தி திட்டம் உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டமாகும். இதன் கட்டுமான பணி 1994 ஆரம்பிக்கப்பட்டு 2012 முடிவுற்றது. இதில் நிறுவப்பட்ட திறனானது 22,500 மெகாவாட். இதில் எது தவறுன்னு கேட்குறாங்க. எதுவுமே வந்து தவறு இல்லை, எல்லாமே வந்து சரிதான். தாமிர உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? தாமிர உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு சிலி. உலக கலாச்சார பல்வகை நாள் மே 21. பொறுத்துக. சமணம். சமணம் பொறுத்த வரைக்கும் பசாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுடாயிசம் சினஹாக். ஜெராஸ்ட்ரியம் அஹியாரி. புத்தம் விகாரா. ஸோ 2, 1, 3, 4 அப்படிங்கிறது கரெக்டு. இது முக்கியமான ஒன்று, டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அழுக்கு நீக்கும் திரவம் மற்றும் சலவைத்தூள் தயாரிப்பில் பயன்படுவது எது? மேங்கனீஸ். கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எது? பெட்ரோலியம். ஒரு சிலரில் வந்து நிலக்கரி கூட சொல்லுவாங்க சரியா. ஸோ நம்மளுக்கு புக்கில் கொடுத்தது பெட்ரோலியம். அடுத்து மசகு எண்ணெய் மற்றும் அலங்கார சுவரொட்டிகள் தயாரிப்பில் மைக்கா சேர்க்கப்படுகிறது. மைக்கா உற்பத்தியில் சீனா உலகளவில் முன்னிலை வகிக்கிறது. மாஸ்கோவைட் மற்றும் பயோடைட் ஆகியவை மைக்காவின் தாதுக்கள் ஆகும். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. 3மே வந்து என்ன அப்படின்னா சரிதான். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் எத்தனையாவது ஞாயிற்றுக்கிழமை உலக மத நல்லிணக்க நாள் கொண்டாடப்படுகிறது? 3வது. நிலநடுக்க அலைகளை பதிவு செய்யும் கருவியின் பெயர் என்ன? சீஸ்மோகிராஃப். நல் சரோவர் பறவை சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? குஜராத். தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பாம்பார் ஆற்றில் சிற்றருவிகளாக உருவாகிறது. கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இந்நீர்வீழ்ச்சி விழுகிறது. இது எந்த நீர்வீழ்ச்சி? கும்பகரை நீர்வீழ்ச்சி. இயற்கையின் சொர்க்கம் என அழைக்கப்படுவது எது? நான் ஏற்கனவே சொன்னேன், இயற்கையின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவ்வாதை சொல்லுவாங்க. கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கோடியக்கரை நாகப்பட்டினம். உலகளவில் தங்கத்தாது இருப்பு அதிகம் உள்ள நாடு எது? ஆஸ்திரேலியா. மேங்கனீசு மின்சார பேட்டரிகளில் தயாரிப்பில் பயன்படுகிறது. ஆமாம், பயன்படுகிறது. தென்னாப்பிரிக்கா உலகின் முன்னணி மாங்கனீசு உற்பத்தி. 2ம் சரி. மின் தொழில்களில் காப்பு பொருளாக பயன்படுத்தப்படும் தனிமம் எது? மைக்கா.
மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? சூரிய ஆற்றல் திட்டம் கமுதி. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தருமபுரி. அடுத்து ஏற்காடு. ஏற்காடு என்ன சொல்லியிருக்கேன்? ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லியிருக்கேனா? கோத்தகிரி. கோத்தகிரி பொறுத்த வரைக்கும் பச்சை மலை. ஆனைமலை பொறுத்த வரைக்கும் உயர் விளிம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மேகமலை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி. 3, 4, 1, 2 சரி. அலையற்ற கடற்கரை என அறியப்படுவது என்ன? ராமேஸ்வரம் கடற்கரை. நீல ரத்தின நிறத்தில் காணப்படும் கடல் நீர் எந்த கடற்கரையின் சிறப்பம்சம்? தனுஷ்கோடி. அடுத்து டிசம்பர் 25, 2005ஆம் ஆண்டு இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் மூலம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்டது. இது பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் நிறுவனமாகவும் அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரின்னு கேட்குறாங்க. இதில் சரின்னு பார்க்குறப்ப ஒன்று மட்டும்தான் வந்து சரி, ரெண்டாவது வந்து தவறு. ஏன் தவறு அப்படின்னா இது வந்து உள்துறை அமைச்சகத்தோட நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. NDMA தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ்கண்டவற்றில் பறவைகள் சரணாலயம் இல்லாதது எது? எது அப்படின்னா பத்ரா சரணாலயம். மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் சரணாலயம். முக்கூர்த்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் எது? முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரி. கீழ்கண்டவற்றில் முற்றா நிலக்கரி என அறியப்படுவது யாது? பிட். புகைப்பட பொருள் தயாரிப்பில் பயன்படும் கனிமம் எது? வெள்ளி. அடுத்து எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. சுண்ணாம்புக்கல் என்பது ஒருவித படிவுப்பாறை. சரியா? கரெக்டு தான். புதை படிம எரிபொருட்கள் ஹைட்ரோ கார்பனிலிருந்து உண்டானவை. கரெக்டு தான். உலகின் பாதிக்கும் மேற்பட்ட சுண்ணாம்புகள் உற்பத்தி சீனாவில் நடைபெறுது. கரெக்டு தான். ஸோ எதுவுமே தவறு வந்து கிடையாது, எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான். புனித ஜார்ஜ் கோட்டை எங்கு அமைந்துள்ளது? புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது. மாநில சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான வயது தகுதி என்ன? 25 எம்எல்ஏவுக்கு. மாநில அரசு என்பது மாநில அரசின் துறைகளும் வரும், சட்டமன்றமும் வரும். ANB அப்படிங்கிறது கரெக்டு. மாநில நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர், ஓட்டு இல்லை ஒட்டுமொத்த தலைவர் ஆளுநர். முதலமைச்சர் என்பவர் யார்? பெரும்பான்மை கட்சியின் தலைவர். ஆளுநரை நியமனம் செய்பவர் யார்? ஆளுநரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது. கூட்டாட்சி முறையா? ஆமாம், கூட்டாட்சி முறை தான். இந்திய அரசியல் அமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. ரெண்டுமே சரிதான். அதே மாதிரி விளக்கமும் சரி. விஜயநகர தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது? குதிரை. அக்பர் ராணா பிரதாப்பை எந்த போரில் தோற்கடித்தார்? கால்டிகட். ஷெர்ஷா டெல்லியில் யாருடைய அரண்மனையை அழித்தார்? ஹுமாயூன். வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என்று கூறியவர் யார்? செலிக்மேன். பின்வருவனவற்றில் எது மறைமுக வரி அல்ல? சொத்து வரி. இது நம்ம டைரக்ட் டேக்ஸில் வந்து வரும். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. தூய்மை பாரத வரி 2015ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் நாள் தொடங்கப்பட்டது. இதன் வரி விகிதம் 0.5. ஸோ இரண்டும் சரி. 2003ஆம் ஆண்டில் எந்த மாநிலத்தில் முதலில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது? ஹரியானா. சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியா முழுவதும் எப்போது செயல்படுத்தப்பட்டது? 2017 ஜூலை 1. கீழ்கண்ட எந்த பொருளுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது? உணவு தானியங்கள். தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவில் எது? கடற்கரை. ஒரு 2-3 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்து வந்திருக்குது. சரியா? ரைட். அழகிய நம்பி கோவில் எங்கு அமைந்துள்ளது? திருக்குறுங்குடி. ஸோ 2-3 கேள்வி ரிப்பீட்டட். ஓகேவா? ரைட். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார்? சரோஜினி நாயுடு. பெண்களுக்கான முதல் பள்ளி எப்போது தொடங்கப்பட்டது?
1848. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் முதல் பெண் நிதி அமைச்சராகவும் பதவி வகித்தவர் யார்? நிர்மலா சீதாராமன். ஸ்ரீமோவா பண்டநாயக், இலங்கை. வாலண்டினா தெரஸ்கோவா, சோவியத் ஒன்றியம். ஜன்கோ தபே, ஜப்பான். சார்லட் கூப்பர், இங்கிலாந்து. புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண்மணி யார்? அருந்ததி ராய். உலகின் முதல் பெண் பிரதம மந்திரி ஸ்ரீமோவா பண்டாரநாயக். எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண்மணி ஜன்கோ தபே. ரெண்டுமே சரிதான். உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி பாத்திமா பிவி. பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்பில் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? 50%. மாநிலத்தில் இளம் வயது அமைச்சராக சுஷ்மா ஸ்வராஜ் எந்த மாநிலத்தில் அமைச்சரவையில் அமைச்சரானார்? ஹரியானா. ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா என்பவர் முதல் பெண் காவல்துறை இயக்குனர். மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? 1984. சித்தன்னவாசல் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? புதுக்கோட்டை. கூற்று 1. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் சமணர்களின் எண்ணிக்கை 83,359. மொத்த மக்கள் தொகையில் 0.12%. இரண்டும் சரி. கோல்பட்டி மாவட்டம் கழுகுமலையில் அமைந்துள்ள சமணர் கோவில் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தது? 8. சுனாமி என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? ஜப்பானிய. மாவட்ட அளவிலான பேரிடர் மேலாண்மைக்கு பொறுப்பு வகிக்கும் அமைப்பு எது? மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம். சரி, இதில் வந்து ஒரு 6-7 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? டோட்டலாக ஒரு 150 கேள்விகள் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதே மாதிரி அடுத்து 8th 9th 10th நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்டேட் வந்து பண்ணுறேன். நன்றி.